டாக்டர் சுமன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பீகார் எலெக்ஷனை வைத்து பாஜகவும் திமுகவும் அதிமுக காங்கிரஸ பார்கெயின் பண்ணுவாங்களா? இல்ல, முதல்ல இது இன்னும் 4-5 மாத காலம் அவகாசம் இருக்கிறது தேர்தலுக்கு தமிழ்நாட்டுல. ஸோ பீகாரை வச்சுக்கிட்டு உடனடியாக ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு நான் நினைக்கல. என்ன ஒரு சிச்சுவேஷன் ஆகும்னா, தமிழக வெற்றி கழகம் எங்கு போய் சேர்கிறது அப்படிங்கறதனுடைய அடிப்படையில தான் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நடைபெறும். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் திமுகவுக்கு பிரஷர் கிடையாது. ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு கூட்டணி கட்சியும் ஒரு பிரஷர் போட்டு அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு இல்லாட்டி நாங்க விட்டுட்டு போயிருவோம்னா போங்கன்றுவாங்க. ஆனால் தாவேக ஒரு வேளை அதிமுக கூட்டணியில் இணைந்தால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை திமுக கூட்டணிக்கு ஏற்படுத்தும். அதை அவங்க எப்படி சந்திப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அவங்கதான் சொல்லிட்டாங்க இல்லையா சார்? தாவேக சொல்லிட்டாங்களே, கூட்டணி விவகாரத்துல பழைய நிலைப்பாட்டுல தான் உறுதியா இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது காங்கிரஸ் தாவேக கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற பேச்சு தானே எழுது. இப்போ என்ன வேணா யார் வேணா பேசலாங்க. ஜனவரி மாதத்துக்கு பிறகுதான் அந்த பேச்சு எங்கு செல்கிறது என்று தெரியும். இன்று கூறுவதற்கு எந்த விதமான, நான் தொடர்ந்து 6 மாதமா இந்த மாதிரி விவாதம் வச்சுக்கிட்டு இருக்கோம். தேர்தல் வருதுன்னு நான் ஒவ்வொரு தேர்தல் இல்ல, பீகாருக்கு பிறகு நான் கேட்கிறேன், பீகாருக்கு பிறகு காங்கிரஸ் படுதோல்வி அடைந்திருக்கிறாங்க. பிறகும் காங்கிரஸ் பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முக்காவாசி திமுக சென்ற முறை கொடுத்த இடங்களோ அதற்கு குறைவாகத்தான் காங்கிரசுக்கு கொடுக்க நினைப்பார்கள். இந்த முறையும் போன வாட்டி கொடுத்தோம் இவ்வளோ, இந்த வாட்டி இன்னொரு 20 சீட்டு கொடுப்போம், யாருமே கொடுக்க போறது இல்லை, திமுக கொடுக்க போறது இல்லை. ஐதர் சேம் ஆர் லெஸ். சேம் கொண்டு போயிட்டாலே காங்கிரசுக்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெற்றியாகத்தான் அவர்கள் கருத வேண்டும். ஏன்னா சென்ற தேர்தலுக்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த காங்கிரஸ் இப்போ இன்னும் பலவீனம் அடைந்திருக்கிறது. அந்த பலவீனம் அடைந்திருக்கிற அந்த காரணத்தினால அவர்களுடைய அழுத்தம் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கம்மி. அப்போ காங்கிரஸ் திமுக என்ன சீட்டு கொடுத்தாலும் வாங்கி கொள்ளக்கூடிய இடத்துல தான் காங்கிரஸ் இருக்குமா? அவங்க சீட் பார்கெயின் பண்ண மாட்டாங்க. எனக்கு இவ்வளவு சீட் வேணும், கூடுதலான எண்ணிக்கையில சீட் கொடுங்கன்னு கேட்கறதுக்கான சூழலே இல்லை. இப்போ இல்ல கேட்பாங்க. எல்லா கட்சியும் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது இல்லையா? யாருக்குமே கேட்க கூடாதுன்னு இருக்காது இல்ல. இல்லங்க, அப்ப அந்த இடத்தை கொடுப்பாங்களா? திமுக கொடுக்காம போயிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா சார்? தாவேகா கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் ஓபன் பண்ண மாட்டாங்களா? அந்த ஆப்ஷனை ஓபன் செய்ய மாட்டார்கள். காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி என்ற பேச்சுவார்த்தைக்கு ஒரு 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 முற்றுப்புள்ளி இப்பொழுது வைக்க மாட்டார். ஏன்னா வச்சுட்டாங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு? நீங்க திமுகவோட தானே போனோம், வேற என்ன பண்ண முடியும்? அப்போ திமுகவும் காங்கிரஸ் எப்படி பாக்குறாங்கிறது வேற மாதிரி ஆயிடும். அதனாலதான் தாவேகாவும் சரி காங்கிரஸும் சரி இந்த பேச்சு தொடர்ந்து டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் வரைக்கும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு, அதனால் கூட்டணி அவர்களிடையே வராது. காங்கிரஸ் திமுக விட்டுட்டு போகாது. கடைசி நிமிடத்தில் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பேசிக்கொண்டு ஏதேனும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க. பெரும்பாலாக ஏற்கனவே போட்டியிட்ட எண்ணிக்கையில் இல்ல ஒரு சில சீட்டுகள் குறைவாக காங்கிரசுக்கு கொடுக்கப்படலாம். ஆனால் திமுக கரூர் விவகாரத்திற்கு பிறகு ராகுல் காந்தியும் விஜயும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய வெளிப்பாடாதான் கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்ற கருத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. KS அழகிரி பேசுறாரு. இதெல்லாம் அதனுடைய சிம்டம்ஸ் இல்லையா சுமந்த்? இல்ல, முதல்ல ஒண்ணு நினைவு வச்சுக்கணும். காங்கிரஸ் தாவேகாவுடன் சேர்ந்தாலும் தாவேகா காங்கிரஸ் அத்தகைய ஒரு கூட்டணிக்கு ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் வருமா என்று மிகவும் பெரிய சந்தேகம். அந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியா அமையுமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். பர்டிகுலரா கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகாவுடைய ஒரு திரு விஜயுடைய ஆளுமை பற்றி பல கேள்விகள் வந்திருக்கின்றன. அதனால அந்த அந்த சந்தேகம் நிச்சயமாக இருக்கும். காங்கிரஸ் உடைய ஆப்ஷன்ஸ் என்ன? திமுகவோட போனா ஒரு டீசென்ட் நம்பர் ஆஃப் MLAs அடுத்த சட்டப்பேரவையில இருக்கலாம். ரைட்டா? தாவேகாவோட போய் அவங்களுடைய பெனிஃபிட் என்ன வரும்?
ஒண்ணுமே இருக்க போறது இல்லை. சோ வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் ஒரு காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இருக்காது. பிளஸ் ஓரளவுக்கு காம்ப்ளிமெண்டரி ஓட் என்ன பண்ணலாம்னா திமுகவை டேமேஜ் பண்ணலாம், அது உறுதியா செய்யலாம். ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு வந்து ஓரளவுக்கு காங்கிரஸுக்கும் கிடைக்கக்கூடிய வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள், அதுல ஒரு பிளவு ஏற்பட்டு இவங்களுக்கு டேமேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிஸ்ல பண்ணலாமே தவிர, அதனால் காங்கிரஸ் இன்னொரு விஷயம், திமுக இந்தியா கூட்டணியினுடைய ஒரு மிக முக்கிய அங்கம். அந்த ரிலேஷன்ஷிப் வேற இருக்கு. எல்லாத்தையும் வந்து உதறிட்டு விஜய் வந்து 100 சீட்டு கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் பீகார் எலெக்ஷன்ன்றது அனைவருக்குமான பாடம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து சொல்றாரு இல்லையா? அனைவருக்குமான பாடம்ன்றதுக்குள்ள அரசியல் இருக்குதா? இல்லைங்க, காங்கிரஸ் உங்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு மறைமுகமா சொல்றாருன்ற மீனிங் வரலையா அதுல? நிச்சயமா அந்த மீனிங் இருக்கும். அனைவருக்கும் ஒரு பாடம்னா யார் யாரு எங்கெங்க இருக்கிறீங்கிறத நீங்க பாத்துக்குங்க, அதனுடைய அடிப்படையில தான் பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் இவென்ச்சுவலா நீங்க ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், திரு ஸ்டாலினுக்கும் திரு ராகுல் காந்திக்கும் ஒரு ஈக்குவேஷன் டைரக்டாக இருக்கிறது. சகோதரர் ரேஞ்சுக்கு அவங்க பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது நிச்சயமா அந்த ஈக்குவேஷன் வைத்துக் கொண்டு இரு கட்சியும் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் போவாங்க என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற எண்ணிக்கை அல்லது ஒரு 2-3 வித்தியாசம் இருக்குமே தவிர பெரும் அளவுல 50 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது, இல்ல ஒரே வழியா 5 சீட்டு கொடுப்பாங்க அப்படியும் கிடையாது. இல்ல அந்த இடத்துல டிடிவி தினகரன் சொல்ற ஒரு புள்ளியும் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? டிடிவி சொல்றாரு 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படின்னும் பொழுது டிடிவி தினகரன், தாவேகா, காங்கிரஸ் மூன்றும் ஒரு அணியில் நின்னாங்கன்னா அதற்கான களம் உருவாகும் இல்லையா? அப்படி வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு தாவேகா அப்படிங்கிற கட்சியினுடைய பேஸே அன்டெஸ்டடுங்க. ஒரு 4 மீட்டிங்ல கூட்டம் வந்திருக்குங்கிறத தாண்டி என்ன இப்போ பிரசாந்த் கிஷோர் பத்தி என்ன சொன்னாங்க? பிரசாந்த் கிஷோர் வரும்போது 8% வரும், 10% வரும், எல்லா சர்வேல வந்து அவருக்கு 8% 10% ஓட்டு வரும் அப்படின்னாங்க. கடைசியில என்ன ஆச்சு? 3% கூட வரல. நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ஒரு சர்வே எடுத்துட்டு தாவேகாக்கு 25% ஓட்டுன்னு ஒண்ணு சர்வே காட்டுது, இன்னொரு சர்வே 18% காட்டுது அப்படிங்கறதெல்லாம். அப்போ டிடிவி தினகரன் சொல்வதனுடைய அர்த்தம் என்ன சார்? அது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறாரா? இல்லைங்க, அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகிட்டாரு. அப்ப அவருடைய ரெலவன்ஸ் என்ன? இப்போ ஐதர் திமுக கூட்டணிக்கு போன, திமுக கூட்டணிக்கு போக முடியாது அமமுக, ஏன்னா அவர் பேஸே அவருக்கு ஓட்டு போடாது திமுகவோட சேர்த்துட்டாருன்னா. அப்போ எங்க போக முடியும்? சரி, வேற யாராவது ஒரு 3வது அணி உருவானா அந்த அணியோட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லாஜிக்ல தான் அவர் பேசுறாரு தவிர ஒரு விரக்தியிலையும் பேசுறாருன்னு சொல்லலாம். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுங்க. அது எது வேணாலும் அரசியல்ல நடக்கலாம், ஆனால் அது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு குறைவு. மிக முக்கியமாக இப்போ யார் என்ன பேசுறாங்களோ அதை நம்ம இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதுதான் பெருசு. பாஜக என்டிஏ கூட்டணியில எப்படி இருக்கும் சார் தமிழ்நாட்டுக்குள்ள? ஏன்னா அங்க பார்க்கும் பொழுது 101 101ன்ற எண்ணிக்கையில தான் ஐக்கிய ஜனதா தளமும் பாஜகவும் நின்னாங்க. ஆனால் தேர்தல் முடிவுல பாஜக அதிக இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அந்த கால்குலேஷன் இங்க கொண்டு வருவாங்களா? பாஜகவினுடைய வளர்ச்சி அதிக எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு கனவு அதிமுகவுக்கு நெருக்கடியை உருவாக்கும் இல்லையா? இல்ல, ஒரு நெருக்கடி உருவாக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாருக்கு எத்தனை இடங்கள் என்பது எப்ப முடிவு செய்யப்படும்னா கூட்டணியில எவ்வளவு கட்சி இருக்குங்கிறத பொறுத்துதான். இப்போ தாவேகா ஒரு வேளை அதிமுக கூட்டணிக்கு வந்துருச்சுன்னா பாஜக இவங்களால என்ன சீட்டு கொடுக்க முடியும்? ஏற்கனவே கொடுத்த சீட்டு தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல இல்ல, ஏன்னா தாவேகா ஒரு கட்சியாக வந்திருக்கிறது, அவர்களுக்கு கணிசமான எண்ணிக்கையில் கொடுக்க வேண்டி எல்லா கட்சியும் தங்கள் போட்டியிடுற சீட்டை குறைச்சிக்கணும். அதை பொறுத்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி வரும், வேற யாராவது ஒரு 2 கட்சிகள் வருவார்கள். இந்த கட்சிகள் எல்லாம் வந்த பிறகுதான் எவ்வளவு இடங்கள் இருக்கிறது, எவ்வளவு கட்சிகள் இருக்கின்றன, போன வாட்டி எவ்வளவு கொடுத்தோம் ஒவ்வொருத்தருக்கும், இந்த வாட்டி எவ்வளவு குறைச்சிக்கணும் புதுசான கட்சி உள்ள வர்றதுனால, இதெல்லாம் பொறுத்துதான் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடக்கும். சீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டி. இல்ல அதிகாரம் சொல்றேன், சீட் இடப்பங்கீடு தொகுதி பங்கீடு எல்லாம் தாண்டி
அதிகாரம் இன்னும் வலுப்படுத்தும் இல்லையா பாஜக? ஏன்னா அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதமும் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிற அந்த கால்குலேஷன் வச்சு அதிக டாமினேட் பண்ணக்கூடிய இடத்துக்குள்ள வருவாங்கல்ல பாஜக. பாஜக ஏற்கனவே கூறிவிட்டார்கள் அதிமுக தலைமையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க போகிறோம் என்று. அவர்களுக்குள் ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. சென்ற முறை போட்டியிட்டதை விட பாஜக கொஞ்சம் கூடுதலாக போட்டியிட விண்ணப்பிப்பார்கள். ஆனால் அதை பொறுத்திருப்பது எத்தனை கட்சிகளை வரப்போறாங்க. இப்போ ஒருவேளை வேற யாருமே வரலன்னு வச்சுக்கோங்க, அதிமுக பாஜக மற்ற ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், இந்த மாதிரி ஒரு 5-6 நபர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் கூடனாக்க ஒரு 5-10 சீட் எக்ஸ்ட்ரா பாஜக கொடுப்பதற்கு அதிமுகவிடம் இருக்கும். ஒருவேளை அன்புமணி நாளைக்கு அடுத்த வாரம் வந்து சைன் ஆகிறாரு, கூட்டணிக்கு நான் சேர்ந்துடுறேன் அப்படின்னு வராரு. அதுக்கப்புறம் இன்னொரு 3-4 கட்சிகள் வருது, கடைசியில தாவேகா வருது. எப்படிங்க கொடுக்க முடியும்? எங்க இருக்க அதிமுக குறைந்தது 145-150 இடங்களை போட்டியிட கட்டாயம், அதுதான் அவங்களுடைய பேஸ். அதுக்கு கீழே போக மாட்டார். 84 சீட்டு இருக்கு. இந்த 84 சீட்டை எப்படி யாருக்கு பிரிச்சு கொடுக்கணும்ங்கிறது தான் அதிமுக பார்க்கும். 150க்கு கீழே அதிமுக போட்டியிடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இல்ல, அதுக்கான பலம் இபிஎஸ்ல இருக்குதா? அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ல 150 இடங்களுக்கு மேல போட்டியிடக்கூடிய வலு இருக்குது. அந்த இடத்துல அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஓபிஎஸ் வெளியில இருக்கிறாரு, டிடிவி தினகரன் பிரஷர் பண்ணுவாங்க, செங்கோட்டையனுடைய ரிபல் இருக்குது, சசிகலாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் வலு கொடுத்து உங்களால 150 சீட்டுக்குள்ள ஜெயிக்க முடியுமான்ற ஒரு கொஸ்டின் வச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? 150 சீட்டுக்குள்ள போட்டியிட்டால் தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்குமா என்பது சந்தேகம். ஆனால் திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்று அதிமுக நினைத்தால் அவர்கள் 84 இடங்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்பதான் ஒரு வலுவான கூட்டணி பல கட்சிகளுடன் உருவாக்க முடியும். இல்லைன்னா அது உருவாக்க முடியாது. நீங்க 2 கட்சி மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ போன வாட்டி கமலஹாசன் கட்சி கூட யாரோ போய் கூட்டணி வச்சுக்கிட்டாங்கல்ல, 70 சீட் எடுத்துக்கங்க, 80 சீட் எடுத்துக்கங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சு என்ன பண்ண போறீங்க? 100 சீட்டு கூட எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த டிசிஷன் மேக்கிங்க பிப்ரவரி மேலதான். எவ்வளவு கட்சிகள் உள்ள வர்றாங்க அதை கணக்கு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறது 84ங்க. 84 இஸ் த வர்ஸ்ட் கேஸ். அதுக்கு கீழே போக மாட்டாங்க. 150க்கு மேல இருக்கிற சீட்டை அவர்கள் எப்படி பகிர்ந்துக்கிறாங்கிறது, எவ்வளவு பேர் இருக்காங்க பேசலாம்.